சமீப நாட்களாக அதிமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இடையே வெடித்த மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. உருவ பொம்மைகளை எரிப்பதில் துவங்கி கல்வீசி தாக்குதல் தொடுப்பது வரை இரு கட்சிகளுக்கு இடையே மோதல் வலுத்திருப்பது தமிழக அரசியலில் புயலை கிளப்பியிருக்கிறது. செல்வ பெருந்தகை வெர்சஸ் பழனிசாமி வார்த்தை போர் உருவானது எப்படி, காரணம் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். இரண்டாயிரத்து 21ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது அப்போதைய முதல்வர் பழனிசாமி குறித்து திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா பேசியது சர்ச்சையில் முடிந்தது. அது குறித்து பேசிய பழனிசாமி பரப்புரையிலேயே தழுத்தழுத்து கண்ணீர் சிந்தினார். தொடர்ந்து வலுத்த கண்டனங்களை தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டார் ஆர். ராசா. 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் எதிர்வரும் தேர்தலை ஒட்டி அதிமுக காங்கிரஸ் இடையேயான வார்த்தை போர் இப்போதே தொடங்கிவிட்டது. பழனிசாமியை செல்வ பெருந்தகை அவமதித்து பேசியதாக அதிமுகவினர் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் நடத்த, செல்வ பெருந்தகையை பழனிசாமி அவமதித்து விட்டதாக காங்கிரஸ்காரர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளரும் மாநகராட்சி முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் தலைமையில் சிங்காரத்தோப்பு பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செல்வ பெருந்தகையின் உருவப்படத்தை காலணி மற்றும் துடைப்பத்தை கொண்டு அடித்து காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்து முழக்கம் எழுப்பப்பட்டது. பின்னர் செல்வ பெருந்தகையின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்த முயன்ற நிலையில் தடுத்து நிறுத்திய போலீசார் அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அதிமுகவினர் காங்கிரஸ் கட்சியின் திருச்சி மாவட்ட அலுவலகமான அருணாச்சல மன்றம் வழியாக அழைத்து செல்லப்பட்ட போது அங்கு நின்றிருந்த காங்கிரஸ் கட்சியினர் அதிமுகவினர் மீதும் போலீசார் வாகனம் மீதும் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பழனிசாமிக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவரது உருவப்படத்தை எரித்து காங்கிரசார் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. மத்தியில் 2014ஆம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் மக்களவைத் தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தாலும் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் தொடர்ந்து வெற்றியை பதிவு செய்து வருகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் நிலையில் கூட்டணியை உடைக்கும் வியூகத்தோடு சமீப காலமாக தனது சுற்றுப்பயணத்தில் உரையாற்றி வருகிறார் பழனிசாமி. செப்டம்பர் 23ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் உதகையில் உரையாற்றிய அவர் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு பாதிக்கு பாதி என 117 சீட்டுகளை வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆட்சியில் பங்கு வேண்டும் எனவும் மாநில பொறுப்பாளர் கிரீஸ் கேட்டுள்ளார். இதனால் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. திமுக கூடாரம் காலியாக போகிறது என்று பேசினார். அவரது பேச்சை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, இந்தியா கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை. முதலில் தன்னுடன் கூட்டணியில் இருப்பவர்களை பழனிசாமி சரி செய்ய வேண்டும். அங்குதான் பிரச்சனை இருக்கிறது. பலரும் வெளியேறி வருகின்றனர் என்று விமர்சித்தார். தொடர்ந்து கூடலூர் பரப்புரையின் போது பேசிய பழனிசாமி, பிச்சைக்காரன் ஒட்டு போட்ட சட்டை போட்டிருப்பார் அல்லவா, அதுபோல காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை பல கட்சிகளில் இருந்தவர். செல்வ பெருந்தகை திமுகவிற்கு தான் விசுவாசமாக செயல்படுகிறார் என்று கடுமையாக சாடினார். இதற்கு எதிர்வினையாற்றிய செல்வ பெருந்தகை, டெல்லியில் முகத்தை மறைத்துக் கொண்டு வேறொருவரின் சொகுசு பென்ட்லி காரில் பயணிக்கிறீர்கள். அப்போது உங்களுக்கு எப்படி இந்த நாட்டின் ஏழைகள் எதிர்கொள்கின்ற துயரங்களும் நெருக்கடிகளும் தெரியும்? என்னை பிச்சைக்காரன் ஒட்டு போட்ட சட்டை என்று அழைக்கும் போது என்னை மட்டுமல்ல, எளிமையான நிலைமையில் வாழும் கோடிக்கணக்கான தமிழர்களின் மரியாதையையும் மதிப்பையும் இழிவுபடுத்துகிறீர்கள் என்று பதிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அதிமுக காங்கிரஸ் இடையேயான மோதல் வலுப்பெற்று மாறி மாறி ஆர்ப்பாட்டம் செய்வது வரை நீடிக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு 6 மாத கால அவகாசம் இருக்கும் நிலையில் இருவருக்கும் இடையே நடக்கும் வார்த்தை மோதல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.